ஆகாஷ்வாணி. பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். மகாராஜாதிராஜ ராஜகம்பீர ராஜமார்த்தாண்ட ராஜகுலோத்துங்க ராஜகுலதிலக ஈரேழு 14 லோகத்தின் அதிபதி பாரா. தன்னுடைய மயக்கும் விழிகளாலும் கொஞ்சல் பேச்சினாலும் பழுவேட்டரையரை மயக்கி வைத்திருந்த நந்தினி சற்று கண்ணீர் பெருக அந்நியன் ஒருவன் முன்பாக இப்படி கேள்விகள் கேட்டு பழுவேட்டரையர் துளைத்ததை நினைத்து அவள் வருத்தப்பட்டு கொண்டாள். அப்போது அதற்கு பழுவேட்டரையர் பதைபதைத்து போய், அப்படியெல்லாம் நான் உன்னை வருத்துவதற்காக கேட்கவில்லை. ஆயினும் உன்னுடைய காரியங்கள் சில எனக்கு அர்த்தமாகவில்லை. என்ன ஏது எதற்காக என்று கேட்க எனக்கு உரிமை இல்லையா என்றார். கேட்பதற்கு தங்களுக்கு உரிமை உண்டு, சொல்வதற்கும் எனக்கு உரிமை உண்டு. யார் இல்லை என்றார்கள்? அந்நியர்கள் முன்னால் கேட்க வேண்டாம் என்றுதான் சொன்னேன். என்ன வேண்டுமோ இப்போது கேளுங்கள் என்றாள். ஆதித்த கரிகாலனுக்கு நீ எதற்காக ஓலை கொடுத்து அனுப்புகிறாய்? கடம்பூர் மாளிகைக்கு எதற்காக அவனை அழைக்கச் சொல்லுகிறாய்? அவனல்லவா நம்முடைய யோசனை நிறைவேறுவதற்கு முதல் விரோதி என்றார் பழுவேட்டரையர். இல்லை இல்லை, ஆதித்த கரிகாலர் நம் முதல் விரோதி இல்லை. அந்த பழையாறை பெண்பான்புதான் நம் முதல் விரோதி. அவளை எதற்காக நம் அரண்மனைக்கு நாம் அழைத்தேன்? அந்த காரணத்துக்காகவேதான் ஆதித்த கரிகாலனை கடம்பூருக்கு அழைக்கச் சொல்கிறேன். நாதா, நான் அடிக்கடி சொல்லி வந்திருப்பதை இப்போது ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். இளைய பிராட்டி குந்தவை தன் மனத்திற்குள் ஏதோ ஒரு தனி யோசனை வைத்திருக்கிறாள் என்று சொல்லி வந்தேன் அல்லவா? அது என்னவென்று இப்போது கண்டுபிடித்து விட்டேன். மற்ற எல்லாரையும் விலக்கிவிட்டு அவளுடைய இளைய சகோதரன் அருள்மொழிவர்மனை தஞ்சாவூர் சிம்மாசனத்தில் ஏற்றி வைக்க அவள் தீர்மானித்திருக்கிறாள். அவளுடைய சூழ்ச்சிக்கு எதிர் சூழ்ச்சி செய்து அவளுடைய நோக்கம் நிறைவேறாமல் செய்ய வேண்டும். காஞ்சிக்கு நான் ஓலை அனுப்பியதன் காரணம் இப்போது தெரிகிறதல்லவா என்று நந்தினி கேட்டுவிட்டு பழுவேட்டரையரை பார்த்த பார்வை அவருடைய நெஞ்சை ஊடுருவி அவர் அறிவை நிலைகுலையச் செய்தது. ஒன்றும் தெரியாவிட்டாலும் ஆம் தெரிகிறது என்று குடறினார் அந்த வீரக்கிழவர். நாதா, தாங்களும் தங்கள் முன்னோர்களும் புரிந்த அரும்பெரும் வீரச் செயல்களினாலேயே இன்று இந்த சோழ சாம்ராஜ்யம் இவ்வளவு பல்கிப் பெறவியிருக்கிறது. இந்த தஞ்சைபுரியின் தங்க சிம்மாசனத்தில் ஒரு நாளாவது தங்களை ஏற்றி வைத்து பார்க்கும் வரையில் இந்த பாவியின் கண்கள் இரவிலும் பகலிலும் தூங்கப் போவதில்லை. அதற்குள்ளே எந்த விதத்திலாவது தங்களுக்கு என் பேரில் சந்தேகம் ஏற்படும் பட்சத்தில் தங்கள் உடைவாளினால் என்னை ஒரே வெட்டாக வெட்டி கொன்று விடுங்கள் என்றாள் நந்தினி. என் கண்ணே, இத்தகைய கருண கடூரமான மொழிகளைச் சொல்லி என்னை சித்திரவதை செய்யாதே என்றார் பெரிய பழுவேட்டரையர். நமது கதாநாயகன் வந்தியத்தேவனை நாம் விட்டு பிரிந்து நெடுங்காலமாகிவிட்டது. தஞ்சையிலேயே அதிக நாள் தங்கிவிட்டோம். சில நாள்தான் என்றாலும் நெடுங்காலமாக தோன்றுகிறது. அந்த சில நாளைக்குள் வந்தியத்தேவன் ஈழத்து கடற்கரையோடு நடந்து சென்று பாலாவி நதிக்கரையிலே இருந்த மாதோட்ட மாநகரை அடைந்திருந்தான். ராமேஸ்வர கடலுக்கு அப்புறத்தில் ஈழநாட்டு கடற்கரையில் இருந்த அம்மாநகரம் திருஞான சம்பந்தர் காலத்திலும் சுந்தரமூர்த்தியின் காலத்திலும் இருந்தது போலவே இப்போது பசுமையான மரங்கள் அடர்ந்த சோலைகளினால் சூழப்பட்டு கண்ணுக்கு இனிய காட்சியளித்தது. மாவும் பலாவும் தென்னையும் கமுகும் கதலியும் கரும்பும் அந்த கரையைச் சுற்றிலும் செழித்து வளர்ந்திருந்தன. அந்த மரங்களில் வானரங்கள் ஊஞ்சலாடின, வரிவண்டுகள் பண்ணிசைத்தன, பைங்கிளிகள் மழலை பேசின. அந்த நகரின் கோட்டை மதில்களின் மேல் கடல் அலைகள் மோதி சலசலவென்று சப்தம் உண்டாக்கின. மாதோட்ட நகரின் துறைமுகத்தின் பெரிய மலக்கலங்கள் முதல்
சிறிய படகுகள் வரையில் நெருங்கி நின்றன. அவற்றிலிருந்து இறக்கப்பட்ட பண்டங்கள் மலைமலையாய் குவிந்து கிடந்தன. இவையெல்லாம் சம்பந்தர் சுந்தரர் காலத்தில் இருந்தது போலவே இருந்தாலும் வேறு சில மாறுதல்கள் காணப்பட்டன. மாதோட்ட நகரின் வீதிகளில் இப்போது கேதீஸ்வர ஆலயத்துக்குச் செல்லும் அடியார்களின் கூட்டத்தை அதிகம் காணவில்லை. பக்தர்கள் இறைவனை பாடி பரவசமடைந்த இடங்களிலெல்லாம் இப்போது போர் வீரர்கள் காணப்பட்டார்கள். கத்தியும் கேடயமும் வாளும் வேலும் கையில் கொண்ட வீரர்கள் அங்குமிங்கும் தெரிந்தார்கள். சென்ற 100 ஆண்டுகளுக்கு அதிகமாக அந்த நகரம் ஒரு யுத்த கேந்திர ஸ்தலமாக விளங்கி வந்தது. தமிழ்நாட்டிலிருந்து ஈழத்துப் போருக்கு வந்த படைகள் பெரும்பாலும் அங்கேதான் இறங்கின. திரும்பிச் சென்ற படைகளும் அங்கேதான் கப்பல் ஏறின. நகரம் பல தடவை கைமாறிவிட்டது. சில சமயம் இலங்கை மன்னர்களிடமும் சில சமயம் பாண்டிய அரசர்களிடமும் அது இருந்தது. பராந்தக சக்கரவர்த்தியின் காலத்திலிருந்து சோழர்களின் ஆதிக்கத்தில் இருந்து வந்தது. அத்தகைய யுத்த கேந்திர நகரத்தின் கோட்டை மதில் வாசலில் ஒரு நாள் வந்தியத்தேவன் வந்து நின்றான். நகருக்குள் போக வேண்டுமென்றான். சோழ சேனாதிபதியை பார்க்க வேண்டுமென்றான். காவலர்கள் அவனை உள்ளே விட மறுத்தார்கள். அதன் பேரில் முன்னர் கடம்பூரில் கையாண்ட யுக்தியை இங்கும் அவன் கையாண்டான். காவலர்களை பலவந்தமாக தள்ளிக்கொண்டு உள்ளே நுழைய பிரயத்தனம் செய்தான். காவலர்கள் அவனை சிறைபிடித்து கோட்டை தலைவனிடம் கொண்டு போனார்கள். வந்தியத்தேவன் கோட்டை தலைவனிடம் இளவரசர் அருள்மொழிவர்மனுக்கு முக்கியமான ஓலை கொண்டு வந்திருப்பதாகவும் அதை பற்றி சோழ சேனாதிபதியிடம்தான் விவரம் சொல்ல முடியும் என்று கூறினான். அவனை பரிசோதித்து பார்த்தார்கள். பொன்னியின் செல்வனுக்கு ஓர் ஓலையும் பழுவூர் பனை இலச்சினையும் அவனிடம் இருக்க கண்டார்கள். கொடும்பாளூர் பெரிய வேளார் பூதி விக்ரம கேசரி அந்தச் சமயம் இலங்கை படையின் சேனாதிபதியாக இருந்தார். அவரிடம் போய்ச் சொன்னார்கள். பூதி விக்ரமகேசரி அப்போது முதன் மந்திரி அனிருத்த பிரம்மராயருடன் பேசிக் கொண்டிருந்தார். அவருடன் ராமேஸ்வரம் வரையில் போவதற்கு ஆயத்தமாக இருந்தார். ஆகையால் திரும்பி வந்து விசாரிப்பதாகவும் அதுவரையில் அந்த வீரனை காவலில் வைத்திருக்கும்படியும் சொல்லிவிட்டு போனார். பிறகு வந்தியத்தேவனை அழைத்துப் போய் ஒரு பாழடைந்த மாளிகையில் ஓர் அறையில் தள்ளி பூட்டினார்கள். வாசலில் காவலும் போட்டார்கள். வந்தியத்தேவன் நீண்ட வழி பிரயாணத்தினால் களைப்படைந்திருந்தான். ஆகையால் தன்னை சிறைப்படுத்தியது குறித்து அவன் மகிழ்ந்தான். 2 நாள் அலைச்சலின்றி ஓய்வு பெறலாமல்லவா? முதல் நாள் அவனுக்கு அத்தகைய ஓய்வு கிடைத்தது. ஆனால் 2ஆம் நாள் ஒரு தொல்லை ஏற்பட்டது. அவன் இருந்த அறைக்கு அடுத்த அறையில் ஏதேதோ விசித்திரமான சப்தங்கள் கேட்கத் தொடங்கின. யாரோ ஒருவன் இன்னொருவனை அதட்டி மிரட்டினான். அவனுடைய வீரப்பேச்சுகள் பிரமாதமாயிருந்தன. இந்தா, சீச்சி, போ, கிட்ட வராத, அருகில் வந்தாயோ கொன்று விடுவேன், அடித்து நொறுக்கி விடுவேன், ஜாக்கிரதை, உன் உயிர் உன்னுடையதல்ல, யமலோகத்துக்கு அனுப்பிவிடுவேன், ஒரே உதையில் உன் உயிர் போய்விடும் என்று இப்படியெல்லாம் அடுத்த அறையில் ஒருவன் இறைந்து கொண்டிருந்தான். யாரை பார்த்து இப்படி அவன் வீரவாதமிடுகிறான் என்று தெரியவில்லை. ஒரே குரல்தான் கேட்டதே தவிர அதற்கு எதிர்குரல் கேட்கவில்லை. ஒருவேளை யாராவது பைத்தியம் பிடித்த போர் வீரனாயிருக்குமோ என்ற சந்தேகம் ஏற்பட்டது. அப்படியென்றால் இரவெல்லாம் தூக்கமில்லாமல் செய்து விடுவானே, கொஞ்சம் நிம்மதியாக தூங்கலாம் என்றால் அதற்கும் இடையூறு நேர்ந்து விட்டதே. சொன்னால் கேட்க மாட்டாயா? சும்மா போக மாட்டாயா? சரி சரி, உன்னை என்ன செய்கிறேன் பார். இந்த வார்த்தைகளுக்கு பிறகு தொப்பென்று அவனுடைய அறையில் வந்து ஏதோ விழுந்தது. படுத்திருந்த வந்தியத்தேவன் தூக்கி பாரி போட்டுக்கொண்டு எழுந்தான். விழுந்தது என்னவென்று உற்று பார்த்தான். உடனே அவனை அறியாமல் சிரிப்பு வந்தது. கலகலவென்று சிரித்தான். ஏனென்றால் அடுத்த அறையிலிருந்து அப்படி வேகமாக வந்து விழுந்தது ஒரு பூனை என்று தெரிந்தது. ஓஹோ, உனக்கு சிரிக்க வேற தெரியுமா? சிரி சிரி, மறுபடியும் இங்கே மட்டும் வராதே என்று அந்த குரல் சொல்லியது. யாரோ பைத்தியக்காரன் என்பதில் சந்தேகமில்லை. இல்லாவிட்டால் பூனையுடன் இவ்வளவு வாதமிடுவானா? அல்லது பூனை மனிதரைப் போல சிரிக்கும் என்றுதான் எண்ணுவானா? ஆனால் அதிலும் ஓர் அதிசயம் என்னவென்றால், அப்படியெல்லாம் பேசிய குரல் அவனுக்கு தெரிந்த குரலோ என்ற சந்தேகம் உண்டாயிற்று. எங்கேயோ எப்போதோ கேட்ட குரலாகத் தோன்றியது. ஆனால் யாருடைய குரல், எங்கே கேட்ட குரல்? நினைத்து நினைத்து பார்த்தும் ஞாபகம் வரவில்லை. எப்படியாவது இருக்கட்டும், யாராவது இருக்கட்டும் என்று எண்ணி வந்தியத்தேவன் படுத்துக்கொண்டான். கண்ணை மூடி தூங்க பார்த்தான். ஆனால் தூங்க முடியவில்லை. சற்று நேரத்தில் அவனுடைய உள்ளங்கால்களில் ஏதோ வழவழவென்று தட்டுப்பட்டது. கண்ணை திறந்து பார்த்தால் பூனை அங்கே படுத்திருந்தது. அடக்கடவுளே, இதை கால் மாட்டில் வைத்துக்கொண்டு எப்படி தூங்குவது? உதைத்து தள்ளினான். பூனை நகர்ந்து சென்றது. கண்ணை மூடினான். மறுபடி அவன் பக்கத்தில் கையில் ஏதோ மிருதுவாக தட்டுப்பட்டது. கண்ணை திறந்து பார்த்தால்
பூனை அவன் பக்கத்தில் வந்து படுத்துக்கொண்டு செல்லம் கொஞ்சிக் கொண்டிருந்தது. மறுபடியும் கையினால் பிடித்து தள்ளினான். பூனை தூரச் சென்றது. மீண்டும் கண்ணை மூடினான். தலைமாட்டில் வந்து பூனை படுத்துக்கொண்டு வாலினால் அவனுடைய நெற்றியை தடவத் தொடங்கியது. வாளையும் வேலையும் மச்சமின்றி தாங்கக்கூடிய அந்த வீரனுக்கு பூனை தன் வாலினால் தடவும் அனுபவத்தை தாங்க முடியவில்லை. எழுந்து பூனையை அதன் கழுத்தை பிடித்து தூக்கினான். அவனுடைய அறைக்கும் அடுத்த அறைக்கும் மத்தியில் இருந்த சுவரின் உச்சியில் கொஞ்சம் இடிந்து பொக்கை விழுந்திருந்தது. அதன் வழியாக பூனையை தூக்கி எறிந்தான். அடுத்த அறையில் சிறிது நேரம் ஒரே ரகளையாயிருந்தது. மனித குரலின் கூப்பாட்டுடன் பூனையின் கரமுரா சத்தமும் சேர்த்து கொண்டது. சற்று நேரத்துக்குப் பிறகு போ தொலை என்ற குரல் கேட்டது. பூனையின் மியாவ் மியாம் சத்தம் கொஞ்ச தூரம் வரையில் சென்று மறைந்தது. பிறகு நிசப்தம் நிலவியது. இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள். நீர் கனவிலும் அடையக் கருதாத பரிசு உமக்கு கிடைக்கும். பெரிய பழுவேட்டரையர் எந்த பரிசுக்காக வருஷக்கணக்கா தவங்கெடுக்கிறாரோ அத்தகைய பரிசு இது. ஆதித்த கரிகாலன் ஓலைக்கு குந்தவை தரவிருக்கிற மறு ஓலையை நந்தினியிடம் வந்தியத்தேவன் கொண்டு வந்து காட்டினா கிடைக்கும். அந்த சாமர்த்தியசாலி குந்தவை அருள்மொழிவர்மனுக்கு கொடுத்த ஓலையை எடுத்துக்கிட்டு இலங்கைக்கு போய் சேர்ந்துட்டான். ஆதித்த கரிகாலனுக்கு இவ எழுதியிருக்கிற நிருபத்தை கந்தமாறன் சேர்ப்பிச்சிட்டு கடம்பூர் அரண்மனைக்கு விருந்தாளியா அழைக்கணும். இதை செய்து முடிச்சா அருமை நண்பன் வந்தியத்தேவன் சக்கரவர்த்தி ஆறத தவிர்க்கலாம். ஆதித்த கரிகாலனை கடம்பூருக்கு எதுக்காக அழைக்கணும்? பழுவேட்டரையர் அவளை கேட்கிறார். குந்தவையின் சூழ்ச்சிக்கு எதிர் சூழ்ச்சி செஞ்சு அவன் நோக்கத்தை முறியடிக்கணும். அது மட்டுமா, தஞ்சைபுரி சிம்மாசனத்துல ஒரு நாளாவது தன் கணவரை ஏற்றி வச்சு பார்க்கணும். இது விளக்கம். இதுல எந்த செய்தி பெரிய பழுவேட்டரையரை சித்திரவதை செய்யுதுன்னு அவருக்கே புரியல போல. இலங்கை வரலாற்றை கொஞ்சம் நினைவுபடுத்திக்கலாம். மகாவம்சம், குலவம்சம், ராஜவழி இவையெல்லாம் பல செய்திகளை தருகின்றன. இலங்கையின் பழைய பேரு தாமிரவரணி. விஜயனும் அவனது 70 தோழர்களும் இறங்கின துறை மாதோட்டம். 7ஆம் நூற்றாண்டிலேயே திருஞான சம்பந்தர் கடிகமழ் பொழிலணி மாதோட்டம், வாழையம்பொழில் மந்திகள் களிப்புற மருவிய மாதோட்டம், வண்டு பண் செய்யும் மாமலர் பொழில் மங்கை நடமிடு மாதோட்டம், மாவும் பூகமும் கதலியும் நெருங்கு மாதோட்ட நன்னகர்னோ 9ஆம் நூற்றாண்டுல சுந்தரர் வரிய சிறை வண்டியாள் செய்யும் மாதோட்ட நன்னகர், மண்டுண்டு மட்டுண்டு வண்டு ஆளும் பொழில் மாதோட்ட நன்னகர், மாவின் கனி தூங்கும் பொழில் மாதோட்ட நன்னகர்னு ஆறாமர பாடினாங்க. கவிவாணன் வந்தியத்தேவனுக்கு முதல் நாள் கிடைச்ச ஓய்வு அடுத்த நாள் கிடைக்கலையே. பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.